லைட்ஸ் ஆன். வணக்கம். இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு சுறுசுறுப்பு நம்முடைய உடம்புல ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகத்தோடு நம்முடைய வேலைகளை தொடங்கணும் அப்படின்னு நினைப்போம். எல்லா நாளும் உற்சாகமாக தானங்க இருக்கோம்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம அந்த புறப்படுற போது இருக்கக்கூடிய அந்த ரன்வேலேருந்து விமானம் அப்படி கிளம்பி அப்படி மேலே போகிற போது ஜிவ்வுன்னு அப்படி ஏறும் இல்லையா, இந்த ராட்டினம் தரையிலேருந்து அப்படி மேலே போகிறப்ப நமக்கு அடிவேரில் அப்படி மேல் நோக்கி வர்ற மாதிரியான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, காற்றில் பறக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் திங்கள் தொடங்குற போது நமக்கு இந்த உற்சாகம் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, உற்சாகம் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறது ஏதோ ஒரு கடனுக்கு செஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுக்காகத்தான் வாழ்க்கையை அனுபவித்து ரசிக்கணும். அப்பதான் அதனுடைய மகிழ்ச்சி நமக்கு தெரியும். இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு பயணப்படலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாமே பார்க்கலாம். முக்கியமாக சிலருடைய வரலாறு படித்து பார்த்தோம்னா நமக்கு அப்படி வியப்பாக இருக்குங்க. இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர், அதாவது மோட்சகுண்ட பகுதியில் முத்துனஹள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, இவருடைய தந்தையார் பேர் சீனிவாச சாஸ்திரி, தாயார் பேர் வெங்கச்சம்மாள். இவர்களுக்கு மகனாக 1860 பிறந்து 1962 வரை 102 ஆண்டுகள் வாழ்ந்து சாதனை செய்த மோட்சகுண்ட விஸ்வேஸ்வரையா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன இவர் சாதிச்சிட்டாருன்னு கேட்குறோம். 102 வயதே ஒரு சாதனை தானங்க. இவருக்கு முன்பு அப்படி வாழ்ந்தவங்கன்னு பல பேர் சொன்னாலும் கூட எனக்கு தெரிஞ்சு ராமானுஜரை பற்றி கேள்விப்படுறோம். 120 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்னு. இந்த விஸ்வேஸ்வரையா பற்றி பார்க்குறப்ப இவர் அங்கே பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் கல்லூரியில் படிச்சுட்டு பொறியியல் படிப்பு படிக்கிறதுக்காக பூனே போகிறாரு. அங்கே பொறியியல் படிப்பு முடித்த பிறகு அரசு பொறியாளராக பணிபுரிகிறார். இவர் அரசு பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்த போதே 1903 புனே பகுதியில் கடக்வாசல் என்கின்ற நீர்த்தேக்கத்தில் தானியங்கி மதகுகளை உருவாக்குறாருங்க. அதாவது பெரும் வெள்ளம் வர்றப்ப திறந்து விடுறதும் மற்ற நேரங்களில் அதை அடைச்சிக்கிறதுமான அந்த மதகுகளை இவர் உருவாக்குறார். அதைத்தான் பின்னாடி கிருஷ்ணசாகர் அந்த அணைக்கட்டிலையும் அவர் அதை பயன்படுத்துகிறாரு. பிறகு 1908 தான் இவருடைய அரசு பணியுடைய ஓய்வுக்கு பிறகு சாமராஜ உடையாருடைய அரசாங்கத்தில் திவானாக நியமிக்கப்படுறார். இவருடைய செயல்பாடுகளில் முக்கியமானதாக கருதப்படுறது மைசூரில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கிருஷ்ணசாகர் அணைக்கட்டு. சிவசமுத்திர நீர்வீழ்ச்சின்னு நம்ம சொல்லுவோம், பத்ராவதி நீர்வீழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு டேமாக கட்டுறதுக்கு பெரிய திட்டத்தை போட்டு கொடுத்தவர் இவர் தான். அதனால தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா 3 பேருடைய படம் இருக்கும். நடுவில் சாம்ராஜ் உடையாருடைய படம், இந்த பக்கத்தில் யார் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய படம் இருக்கும், இந்தியாவினுடைய ஜனாதிபதி. இந்த பக்கத்தில் யார் படம்னா நம்முடைய விஸ்வேஸ்வரையாவுடைய படம் இருக்கும். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஜனாதிபதிகளுடைய படம் மாறும். நான் போனப்போ பக்ருதீன் அலி அகமதுடைய படம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களுடைய படம் இருக்கும். மன்னரும் மாறுவாங்க, ஆனால் விஸ்வேஸ்வரையா படம் மட்டும் மாறாதுங்க. இந்த அணையை கட்டணும்னு சொன்னபோது இதுக்கு 10 கோடி ரூபா ஆகும்னு சொன்ன உடனே இது கொஞ்சம் தயங்கினாரா மன்னர். அப்போ தான் இவர் ஒரு யோசனை சொல்கிறாரு. நீர்வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த வேகத்தை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். அந்த மின்சாரத்தை அண்டை மாநிலங்களுக்கு விற்றால் அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தின் மூலமாக இதை கட்டலான்னு சொல்லி மன்னருக்கு யோசனை சொல்லி அதை நிகழ்த்தியும் காட்டினார்ங்க. அதே போல் இந்த டேமுக்கு கீழே ஒரு அற்புதமான ஒரு பார்க்கை உருவாக்கினார். பிருந்தாவன் கார்டன் அதுக்கு பேர். பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கிருந்து வந்தால் படத்தில், எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில், தெய்வ மகன் படத்தில் எல்லாம் அந்த பாட்டு வர்ற காட்சி பார்க்கலாம். நடுவில் தண்ணி ஓடி வரும், 2 பக்கம் அப்படியே நடந்து பாடிக்கிட்டே வருவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான பார்க் அந்த பிருந்தாவன் பார்க்கு. 1917 மைசூரில் மிக பிரம்மாண்டமான பொறியியல் கல்லூரியை உருவாக்குறாரு. அதே போல் பெங்களூர் சிட்டி அதை உருவாக்கின பெருமையும் இவருக்கு உண்டு. கார்டன் சிட்டின்னு அதை சொல்லுவாங்க. இத்தனை செயல்பாடுகளை இவர் செஞ்சதுனால தான் இவருடைய பிறந்தநாளாகிய செப்டம்பர் 15 இந்திய பொறியாளர் தினமாக இன்றைக்கும் கொண்டாடுறோம். எப்படி பிப்ரவரி 28
இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடுறோமோ அதுபோல் இந்திய பொறியாளர் தினம்ங்கிறது விஸ்வேஸ்வரையாவுடைய பிறந்தநாளாகிய இந்த நாள் தான். இது தவிர இவருடைய பேரில் பெங்களூரில் ஒரு அழகான அருங்காட்சியகம் இருக்குதுங்க. நான் போயிருக்கிறேன். விஸ்வேஸ்வரையா அருங்காட்சியகம். அது திங்கக்கிழமை விடுமுறையாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடாது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் நுட்பங்கள் எல்லாமே வியப்படை வைக்கிட்டோம்ல. அதில் நான் பார்த்த ஒரு ரொம்ப வியந்தது என்னென்னா, ஒரு சின்ன கோழிக்குண்டு அப்படி தட்டி விட்டோம்னா அது எப்படி அப்படியே சுழன்று பெரிய இதை நகட்டுது அப்படின்னு காட்டியிருப்பார். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கூட காட்டுவாங்கல்லங்க. அவர் டெல்லி கணேஷை அடித்து வீழ்த்துறதுக்கு அந்த குள்ள கமல் அவர்கள் அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவார். வாழ்நாளில் இவர் சாதித்தவை என்று பார்த்தால் பத்ராவதி எஃகு தொழிற்சாலை இவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மைசூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அது இவருடைய பெயரிலேயே விஸ்வேஸ்வரையா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்ற மைசூர் சாண்டல் சோப், அந்த டிட்டர்ஜென்ட் போன்றவையெல்லாம் தயாரிப்பதற்கான அந்த நிறுவனத்தை இவரே உருவாக்குறாரு. அப்போ மைசூர், பெங்களூர் இவற்றுக்கான அந்த தொழில் முன்னோடி என்று கூட இவரை நாம் சொல்லலாம். அதே போல் கீழ்த்திருப்பதியிலிருந்து திருப்பதியினுடைய மலை உச்சிக்கு செல்வதற்கு பாதை அமைத்து கொடுத்த பெருமை இவரையே சாரும். இவருடைய செயல்பாடுகளை பார்த்த இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா விருது கொடுத்து பெருமை சேர்த்தது. இப்படி வாழ்நாள் முழுவதும் சாதனைகளை செய்து பிறருக்கு பயன்படுமாறு, அதாவது கல்லணையின் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாதனை செய்து காட்டிய கரிகால் பெருவளத்தானைப் போல ஒரு அணைக்கட்டை கட்டி அதன் மூலமாக வேளாண்மை பெருக்கிய பெருமை இவருக்கு உண்டு. பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை உண்டு. நீர்வீழ்ச்சியிலே இருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம் என்கின்ற கண்டுபிடித்த பெருமை இவருக்கு உண்டு என்று சொன்னால், ஒரு மனிதருடைய மூளையில் இத்தனை சிந்தனைகள் உதிக்கின்றன என்றால் இப்படி சிந்திக்க நாமும் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த அளவில் போதும் என்று சுருக்கி கொண்டால் அது அந்த அளவுக்குத்தான் இருக்கும். எப்படி கூட்டில் வளர்க்கப்படுகிற குருவிகள் எல்லாம், லவ் பேர்ட்ஸ், அந்த குருவிகள் எல்லாம் திறந்து விட்டாலும் கூட வானத்தை நோக்கி பறக்காமல் அதே அளவில் பறந்து கொண்டிருப்பதைப் போல நாமும் நம்முடைய சிந்தனைகளை விரிவடை செய்தால் சாதனைகளை நிச்சயமாக சாதித்து காட்டலாம். அதற்கு உதாரணமாகத்தான் இவரை போன்றவருடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கிறோம், சாதனைகளை நினைத்து பார்க்கிறோம், சென்று பார்த்து வியப்படைகின்றோம். கூட்டைத்தான் தாண்டா விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. சாதனைகளை நாமும் செய்யலாம், நம்மாலும் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படத் தொடங்குவோம். அதுவே வெற்றிக்கான முதல் படி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.